காகித மடிப்பின் மூலம் முக்கோணத்தின் கர்ணம் √5 வரும் வரை வர்க்கமூல சுருள் காணுதல். எப்படி மடிச்சு செய்யற அப்படின்றத பார்க்கலாம். இங்க பாருங்க, முதல் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இங்க பாரு, இப்ப முதல் கீழே கொஞ்சம் இடம் விட்டுக்கோ. இடம் விட்டுட்டு ஒரு அலகுன்றத நீ எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கோ. ஒன்னா 4 சென்டிமீட்டர் இல்ல 3 இல்ல 5 அப்படி எடுத்துக்கலாம். சரியா? இங்க பாருங்க, இங்க பக்கத்துல வாடா. இப்ப இங்க 0ல இருந்து நான் எது வரைக்கும் எடுத்துக்கிட்டேன்? 5 வரைக்கும் எடுத்திருக்கிறேன்னா எடுக்கலையா? கரெக்டா டாக்குன்னு. அப்ப இதை என்னன்னு வச்சுக்கிறேன் நானு? ஓ. இது என்னது? ஏ. இப்ப இது என்னது? ஒரு அலகு. இது எத்தனை அலகு? ஒரு அலகு. 5 சென்டிமீட்டர் வரைஞ்சிருக்கேன்டாக்கன்னா, ஆனா இது என்னன்னு வச்சுக்கிட்டேன்? ஒரு அலகு. அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஓஏக்கு செங்குத்து வரையணும். புரியுதா? என்ன வரையணும்? செங்குத்து. நம்ம என்ன சொன்ன? காகித மடிப்பின் மூலம்னு சொல்லியிருக்கோமா? அப்ப இதை மடிச்சு பார்க்கலாமா நம்ம? இப்ப இந்த ஏன்ற புள்ளி இருக்கா இல்லையா? இந்த ஏன்ற புள்ளி வழியா நீ என்ன வரையற? செங்குத்து மடிக்கிறானா? மடிச்சிருக்கேனா? மடிக்கலையா? அடுத்தது இதை விரி. இங்க ஒரு கிரீஸ் கிடைச்சிருக்குதா? இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, மறுபடி ஒரு அலகு. என்னது? ஒரு அலகு. ஒரு அலகுன்றது எத்தனை சென்டிமீட்டர் எடுத்துக்கிட்ட நீங்க? 5 சென்டிமீட்டர். சொல்லுடா கண்ணு, எத்தனை சென்டிமீட்டர் எடுத்துக்கிட்ட? 5 சென்டிமீட்டர் எடுத்துக்கிட்ட. வரைஞ்சிடலாமா? வரைய. இப்ப இது 90 டிகிரி வருதா இல்லையா? இங்க 90 டிகிரி வருதா? அடுத்தது இப்ப இது ஒரு அலகு. இது எத்தனை அலகு? ஒரு அலகு. இப்ப இதுக்கு பேர் கொடுத்துக்கோ. நீ இதுக்கு என்ன பண்ணும்? பேர் கொடுக்கணும். சரியாடா கண்ணு? என்ன பேர் கொடுக்குற நீங்க? பீன் பேர் கொடுத்துக்கலாம். இப்ப இந்த கர்ணம் நமக்கு வேணும். இந்த கர்ணம் வேணுமா வேணாமா? ரைட், அதுதான். இப்ப இந்த கர்ணத்தை பாரு, இது வேற கலர் கொடுத்துக்கிட்டேன் வித்தியாசப்படுத்துறதுக்காக. இப்ப இந்த கர்ணத்தினுடைய நீளம் என்ன அப்படின்னு இது ஏற்கனவே நான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கிறேன் நான் இந்த இடத்துல? பித்தாகரஸ் தேற்றத்தின் படி சொல்லி கொடுத்துருக்கேன். சொல்லி கொடுக்கலையா? என்னது? பித்தாகரஸ் தேற்றப்படி ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு, புரியுதா? ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி ஸ்கொயர். செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். அப்ப மற்ற இரு பக்கங்களினுடைய வர்க்கம் என்ன? இங்க என்ன கொடுத்திருக்கிறேன்? 1. அப்ப 1 ஸ்கொயர். இங்க என்னது? 1. அப்ப என்னது? 1 ஸ்கொயர். இப்ப 1 ஸ்கொயர் என்ன? 1. 1 ஸ்கொயர் என்ன? 1. 2. இது என்னது? ஓபி ஸ்கொயர். ஆனா நமக்கு என்ன வேணும்? ஓபி வேணும். அப்ப வர்க்க மூலம் கண்டுபிடிக்கலாமா? அப்ப ஓபி ஈக்குவல் டு √2. இது ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கிறேன். இப்ப அடுத்தது நம்ம வரையணும். இப்ப இந்த √2க்கு என்ன வேணும் உனக்கு? செங்குத்து வேணும். புரியுதா? புரியலையா? என்னடா கண்ணு வேணும்? செங்குத்து வேணும். இப்ப காகித மடிப்பை பயன்படுத்தி தான் நம்ம செய்யறோம். அதனால எங்க மடிக்கணும் அப்படின்னா, இந்த கர்ணம் இருக்குது இல்லடா கண்ணு, இந்த கர்ணத்துல இப்படி மடிடா கண்ணு. அதுக்குதான் வேற கலர் கொடுத்தேன். சரியா? கர்ணத்துல மடிச்சுட்டேன்னாடா? மடிச்சுட்டேன்னா மடிக்கலையா? அடுத்தது மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க நீ மடிச்சு இல்ல, இந்த பீல இருந்து தான் செங்குத்து வரணும். அதனால இந்த பி புள்ளி வழியா ஓபிக்கு தான் நீ செங்குத்து வரைகிற. அதனால நீ இத மடிச்சு எது மேல நீ வைக்கணும்? எது மேல வைக்கணும்? கர்ணத்தின் மீது வச்சு நீ என்ன பண்ணணும்? இப்படி மடி. ரைட்டா? மடிச்சுட்டு விரிச்சு பாரு. விரிக்கலாமா? இப்ப இங்க பாரு, ஒரு செங்குத்து வருதா வரலையான்னு நல்லா பாரு. இங்க பாரு, இந்த கிரீஸ்ல தெரியுதா செங்குத்து? தெரியுதா? தெரியலையா? ரைட்டாடா கண்ணு? இங்க ஒரு செங்குத்து வருது. இப்ப இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு அலகு இல்லையா? மறுபடியும் இங்கேயும் நீ என்ன பண்ணணும்? ஒரு அலகு எடுக்கணும். ஒரு அலகு ஈக்குவல் டு எத்தனை சென்டிமீட்டர் நீ எடுத்திருக்கிற? 5 சென்டிமீட்டர். ரைட்டா? அதனாலதான் அதே கலர் கொடுக்குற, ரெட்டே கொடுக்குற. கரெக்டா? கரெக்ட் இல்லையா? மறுபடியும் இப்ப என்ன பண்ணணும்? நீயே √3 வேணும். இது எத்தனை அலகு சொன்ன நானு? ஒரு அலகு. இப்ப √3 வேணும்னா இது ரெண்டையும் என்ன பண்ணணும்? நீயே இணைக்கணும். இதுதானே கர்ணம். 90 டிகிரிக்கு எதிரே உள்ள பக்கம். அப்ப இது என்ன வந்துருச்சு? √3 வந்துருச்சா? ரைட்டா? ரைட் இல்லையா? அடுத்த மறுபடியும் √4 வேணும். மறுபடியும் √4 எப்படி கண்டுபிடிக்கலாம்? எது கர்ணம்? எந்த கலரு? பச்சை கலர். √3.
இப்ப இதுக்கு பேர் கொடுத்துக்கோ சி. இப்ப இந்த ஓசிக்கு தான் நீ என்ன வரையணும், செங்குத்து வரையணும். அதனால மறுபடியும் எதை எடுத்துக்கிறேன் நானு, இந்த கர்ணம் எடுத்துக்கிறேன். கரெக்டா, கரெக்ட் இல்லையா? மடிச்சாச்சா? அடுத்தது எதுக்கு, ஓசிக்கு தானே செங்குத்து. அப்ப எந்த புள்ளி வழியா மறுபடியும் இந்த பேப்பரை நீ மடிக்கணும், சீன்ற புள்ளி வழியா. எந்த புள்ளி வழியா, சீன்ற புள்ளி வழியா. எந்த கர்ணம், ஓசின்ற கர்ணத்துல படிகிற மாதிரி மடிக்கணும். நீங்க மடியுதா? உனக்கு இப்படி மடிக்க முடியலனாலும் மறுபடியும் நீ எப்படி மடிச்சுக்கலாம், முன்னாடி இந்த பக்கம் மடிக்கிறதுனாலும் மடிச்சுக்கலாம். சரியாடா கண்ணு? அதனால நான் என்ன பண்ணிருக்கேன், எனக்கு இதுதான் வசதியா இருக்குது, நீ இப்படி மடிச்ச. கரெக்டா? நல்லா இப்படி ஒரு கிரீஸ் வர்ற மாதிரி நீ என்ன பண்ணிக்கோ, பிரஸ் பண்ணி விரிச்சினா கரெக்டா செங்குத்து தெரியும். சரி, ரைட்டா? இப்ப இதுல பாரு, ஒரு செங்குத்து வருதா? இப்ப இதுலயும் எத்தனை அலகு எடுக்கணும், மறுபடி ஒரு அலகு. ஒரு அலகு. சரியாடா கண்ணு? என்ன பண்ணிக்கீங்க, ஒரு அலகு. கரெக்டா? புரியுதா, புரியலையா? அடுத்தது என்ன பண்ணணும், நீ இத ஜாயின் பண்ணணும். எதோட, ஓவோட ஜாயின் பண்ணணும். பண்ணிக்கலாமா? வேற கலர் குடுக்குறேன் வித்தியாசத்துக்காக. அப்ப இது என்னது, ஒரு அலகுன்னு சொன்னோமா சொல்லலையா? இப்ப நமக்கு இந்த பித்தாகரஸ் தேற்றம் தெரிஞ்சிச்சுன்னா இது கரெக்டா வரும். அடுத்து இது என்னது, ரூட் 4. ரூட் 4. ரூட் 4ன்னா அது எதுக்கு சமம்,